ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வாரபலன் 16/9/2024 22/9/2024 வரலும் உண்டான வாரத்துக்கு என்னென்ன பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை அப்படின்றத இப்போ ஒன்று பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த வாரத்தில் வரக்கூடிய கோல்சாரம் என்ன, இந்த வாரத்தில் வரக்கூடிய பயிற்சிகள் என்ன, இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன, இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்றத ஒன்றா வருஷப்படுத்தி பார்க்கலாம். இந்த வாரத்தினுடைய கோல்சாரம்னு சொன்னோம்னா ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், சிம்மத்தில் சூரியனும் புதனும், கன்னியில் சுக்கிரனும் கேதுவும், கும்பத்தில் சனி வக்கரகதியில், மீனத்தில் ராகு. இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் இந்த வாரத்தில் சதய நட்சத்திரம் கும்பராசியிலிருந்து ஆரம்பித்து கிருத்திகா நட்சத்திரம் ரிஷபராசி வரலும் போகிறார். இது இந்த வாரத்தினுடைய கோல்சாரம். இந்த வாரத்தில் வரக்கூடிய மாற்றங்கள்னு பார்த்தேன்னா 17ஆம் தேதி 17/9/2024 அன்றைக்கி சிம்மத்திலிருந்து கன்னிக்கு சூரியன் போகிறார். சௌரமான மாதம், அதாவது மாதம் பிறக்கிறது புரட்டாசி மாதம், கன்னியா மாதம் பிறக்கிறது. அதை தவிர பார்த்தேனால் 19ஆம் தேதி 3ஆம் தேதி புரட்டாசி மாதம் 19/9/2024 அன்றைக்கி புதன் கன்னி ராசிக்கும், அதாவது மூல திரிகோண ஆட்சி உச்ச வீட்டை பெறார் புதன். சுக்கிரன் ஆட்சி பெற்ற வீட்டை ஆட்சிக்கு போகிறார், அதாவது தன்னுடைய வீடான துலாத்துக்கு கன்னி ராசியிலிருந்து துலாத்துக்கு போகிறார். அதனால் பார்த்தேனால் கிரக பெயர்ச்சின்னு சொல்லும் பொழுது சூரியன், புதன், சுக்கிரன் 3 கிரகங்களும் பெயர்றது பெரிய விசேஷம். இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா புரட்டாசி மாதம் பித்ருக்களுடைய மாதம்னு சொல்லக்கூடியது. ஆரம்பத்திலேயே புரட்டாசி 18ஆம் தேதி அன்றைக்கி மகாலயபட்சம் ஆரம்பம். பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்கள் கடமைகளை செய்ய வேண்டியது. தந்தை இல்லாதவர்கள், அதை தவிர தாய் தந்தை இருவரும் இல்லாதவர்கள் தில தர்ப்பணம் சொல்லக்கூடிய எள்ளின் மூலியமாக தர்ப்பணம் கொடுத்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்கிறது ரொம்ப முக்கியம். இந்த வாரத்தில் பார்த்தலையானால் மகாபரணி அப்படின்னு சொல்லக்கூடியது, அதாவது மகாபரணி இந்த வாரத்தில் 21/9/2024 அன்றைக்கி மகாபரணி. அதாவது பித்ருக்களினுடைய இறந்த திதி அதெல்லாம் தெரியாதவர்கள் அவர்கள் இந்த நாளில் மகாபரணி அன்றைக்கி இது கொடுத்துடலாம், அதாவது திதி கொடுக்கறது ரொம்ப விசேஷம். பொதுவாகவே இந்த பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்யணும். ஒருவேளை செய்யாமல் விட்டால் என்ன ஆகும் அப்படின்னா அது ஜோசியத்தில் பார்க்கும்பொழுது, ஜாதகத்தின் மூலியமாக பார்க்கும்போது அவர்களுடைய சந்ததியை பாதிக்கும். அது எப்படி பாதிக்கும் அப்படின்னா 5/9ன்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானம், அது தவிர பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல அதாவது துர்கிரகங்கள் இருக்கிறதோ, அதாவது அது தவிர துர்கிரகங்களினுடைய பார்வை இருக்கிறதோ, துர்கிரகங்களாக இருந்து நீச்சப்பட்டு போகிறதோ, இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். இதன் மூலியமாக அவர்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்க நேரத்தில் கிடைக்காமல் போகும். அது தவிர மிகப்பெரிய கஷ்டத்தை அவர்களுடைய வாழ்நாளில் அனுபவிக்கக்கூடும். அதனால் முடிஞ்சவரை அவர்கள் செய்ய வேண்டிய, முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை கண்டிப்பாக செய்யணும் அப்படின்றத சொல்கிறோம். இந்த வாரத்தில் பார்த்தேனால் கிருத்திகை நட்சத்திரம் வருது. அதாவது கிருத்திகை நட்சத்திரம் 22ஆம் தேதி அன்றைக்கி 22/9/2024 அன்றைக்கி கிருத்திகை நட்சத்திரம். கிருத்திகை விரதம், முருகனுக்கு விரதம் இருக்கிறது ரொம்ப விசேஷம். சஷ்டியில் விரதம் இருந்தாலும் சரி, கிருத்திகையில் விரதம் இருந்தாலும் சரி, அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தை பிராப்திக்கு ஒரு நல்ல ஒரு ஏற்றமான காலம். அதாவது குழந்தை பிராப்தி பெறணும்னா முருகனை வேண்டின்னு விரதம் இருக்கிறது விசேஷம். அது தவிர எதிரிகளை வெல்லணும் அப்படின்னா முருகனை வேண்டின்னு விரதம் இருக்கிறது ரொம்ப விசேஷம். பொதுவாக இந்த வாரத்தில் பித்ருக்களுக்கு உண்டான கர்மாக்களை செய்கிறதும் பித்ருக்களுக்கு உண்டான தர்ப்பணங்கள் செய்கிறதும் ரொம்பவே முக்கியமானது. சரி, இந்த வாரத்தில் வரக்கூடிய எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்ப்போம். இந்த வாரத்தில் பார்த்தோம்னா கடகம், சிம்மம், கன்னி, துலாம் இந்த 4 ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். சந்திராஷ்டமம்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். மதிகாரகனான சந்திர பகவான் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும். தப்பான முடிவுகள் எடுக்கும் பொழுது அதன் மூலியமாக வரக்கூடிய விசேஷங்கள் வராது. இல்லைன்னா தவறாக சென்றதுனால பிரச்சனையில் போய் முடியும். அதனால் முடிஞ்ச வரலும் இந்த சந்திராஷ்டம காலத்தில் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம்.
அதை தவிர வந்து யாருக்கும் எந்த ஒரு காசிப்ஸ் பண்ணுறதும் வேண்டாம். பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. இந்த வாரத்தில் வந்து மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு ராசியாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய நேம், பேரண்ட்ஸ் நேம் கொடுத்தீங்களே ஆனால் என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன். அது போட்டதுக்கப்புறம் உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அந்த ஜாதகத்தில் சந்தி இருக்கான்னு பார்த்து, அதாவது சந்தின்றது வந்து நட்சத்திர பாத சந்தி, நட்சத்திர சந்தி, பாத சந்தி, அதை தவிர லக்ன சந்தி, லக்ன பாத சந்திகள், எந்த சந்திகள் இருந்ததுனாலும் அந்த சந்தியை விட்டு முதல்ல உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதை எடுத்து கரெக்டாக இது பண்ணி உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம்லாம் எப்படி இருக்குன்றதை பார்த்து இன்றைய கால கோச்சார பிரகாரம் உங்களுக்கு வந்து ஏற்றமான காலகட்டம் எப்பொழுது, இல்லை இந்த காலகட்டத்தில் பிரச்சனைகளை எப்படி எதிர்கொள்ளலாம் அப்படின்ற எளிய பரிகாரத்தின் மூலியமாக இந்த உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது மேஷம் முதல் மீனம் வரை 16/9/2024 22/9/2024 வரை உண்டான வாரத்திற்கு என்னென்னு பார்க்கலாம். துலாம், சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு சுக்கிர பகவான் இந்த வாரம் ஆரம்பிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் 12ஆம் இடத்துல இருக்கார். ஆனால் 19/9/2024 அன்றைக்கி உங்களுடைய ராசிநாதன் ஆட்சி பெற்று போய் இருக்கக்கூடிய காலகட்டம் ரொம்பவும் ஏற்றமான காலமாக இந்த வாரம் அமைய போகிறது. இந்த வாரத்தில் பார்த்தாலேனால் அதாவது 16/9/2024 22/9/2024 வரலும் உண்டான வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம். எல்லா விதமான போட்டிகளிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 5ஆம் இடத்துல வந்து உங்களுடைய ராசிக்கு சனி பகவான் வக்கரகதியில் இருக்கார். 5ஆம் இடத்தில் சனி பகவான் வக்கரகதியில் இருக்கிறதன் மூலியமாக பார்த்தாலேயானால் உங்களுக்கு பார்த்தோன்னா ஒரு பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கும். காதலில் வந்து பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதை தவிர பார்த்தாலேயானால் குழந்தை பிராப்தியில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் ராசியிலேயே வந்து சுக்கிர பகவான் வர்றார். ராசியிலேயே வந்து 19ஆம் தேதி அன்றைக்கி சுக்கிர பகவான் வந்துள்ளார். 16ஆம் தேதியிலிருந்து இந்த வாரம் ஆரம்பிக்கிறது. இருந்தாலும் 19ஆம் தேதி அன்றைக்கி பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசியில் சுக்கிர பகவானும் 12ஆம் இடத்துல 12ஆம் அதிபதி ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் பெற்று இருக்கக்கூடிய புத பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக வெளிநாடு போகணும்னு பார்த்துட்டு இருக்கிறவர்களுக்கு நிச்சயமாக வெளிநாட்டு யோகம் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 11ஆம் அதிபதியும் 12ஆம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம். என்ன அப்படின்னா செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எப்படி சுப செலவுகள்னால் குரு பகவானால் பார்க்கப்படுறது பெரிய விசேஷம். இந்த வாரத்தில் உங்களுடைய சொந்த ஊர் கிராம கோயிலுக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கார். சப்தமாதிபதி 9ஆம் இடத்துல இருக்கிறதன் மூலியம் நல்ல ஒரு ஏற்றம். அதாவது உங்களுடைய கணவன் மனைவிக்குள் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். முயற்சிகள் அத்தனையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. குடும்பஸ்தானம், தனஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்தை தனஸ்தான அதிபதியே பார்க்கறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் உங்களுக்கு பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. எல்லா இடத்துலேருந்தும் பணம் கொட்டக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வாரம் பார்த்தோம்னா 16/9/2024 22/9/2024 வரலும் உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். 18ஆம் தேதி காலை ஒரு 7-7:15 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். 18ஆம் தேதி காலத்தால் 7-7:15 மணி வரலும் வந்து சனி பகவானோடு சேர்ந்து சந்திரன் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. 10ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால புதிய தொழில் அமையக்கூடிய பாக்கியம் உண்டு. தொழிலில் வந்து ஒரு புதிய மாற்றங்கள், ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். இந்த 6ஆம் இடம்னு சொல்லக்கூடியது வந்து 18ஆம் தேதி காலை ஒரு 7-7:15 20ஆம் தேதி காலை ஒரு 9:45 மணி வரலும் இருக்கக்கூடிய காலம். அதனால் இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் 6ஆம் இடத்தில் சந்திர பகவான் வர்றதுனால தொழிலில் வந்து ஒரு மாற்றங்கள் வரும். வேலை நிமித்தமாக வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும். வெளிநாட்டுக்கு வந்து வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு பிஆருக்கு பார்த்துட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வெளிநாடு பாக்கியம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அங்கே பெர்மனன்ட் ரெசிடென்ஷிப் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் சப்தமத்தில் சந்திர பகவான் போகிறார். சப்தமத்தில் பார்த்தோன்னா 20ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதி மதியம் ஒரு 12:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் 7ஆம் இடத்துல 10ஆம் அதிபதி இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கும். எதை தொட்டாலும் பொன்னாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார்.
8ஆம் இடத்துல குரு சந்திர யோகம் அமையிறது, அதாவது கஜகேசரி யோகம் அமையிறது இருந்தாலும் 8ஆம் இடத்துல போய் சந்திர பகவான் இருக்கிறதன் மூலியமாக சந்திர வந்து சந்திராஷ்டம காலகட்டமாக இருக்கும். புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தீர்களேயானால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் உங்களால் முடிஞ்ச அகத்திக்கீரை கட்டு வாங்கி கொண்டு போய் கொடுக்கறதன் மூலியமாக சந்திர பகவானுக்கு உண்டான தாக்கங்கள், அதாவது சந்திராஷ்டமத்தின் தாக்கங்கள் குறையும் அப்படின்றத சொல்கிறோம். இந்த வாரம் பார்த்தோன்னா அருகில் இருக்கக்கூடிய ரங்கநாத பெருமாளை போய் சேவிச்சுட்டு அங்கே வந்து உங்களால் முடிஞ்ச இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் வாங்கி கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக இந்த வாரத்தில் ஒரு பெரிய ஏற்றமும் மாற்றமும் இந்த துளாராசிக்காரர்களுக்கு அமையும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம். அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும். நன்றி, வணக்கம்.